கலிமாவுல வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்? கலிமாவினுடைய ஃபர்ஸ்ட் கலிமா வந்து கலிமத்து தம்ஜீத், கலிமத்து தொய்யிபா, அடுத்தது கலிமா ஷஹாதா. கலிமா ஷஹாதா இந்த அளவுக்கு நம்ம வந்து அ அந்த ஒரு மனிதர் உண்மையாக மனதளவுல இஸ்லாத்துக்கு வராருன்னா, மனதளவுல இந்த வார்த்தைய உச்சரிக்கணும். வாயில உச்சரிக்கணும், மனதளவுல நம்பணும். இது வந்து முக்கியமான ஷர்த். அஷ்ஹதுனா நான் சாட்சி கூறுகிறேன். அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சாட்சி கூறுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாசகத்த சொல்லிதான் ஒரு மனிதர் இஸ்லாத்திற்குள்ள வர முடியும். அடுத்தது கலிமத்து தம்ஜீத். கலிமா தம்ஜீத் என்ன? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். இதனுடைய உச்சரிப்பு, இதனுடைய மீனிங் என்ன, இதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இத மறுபடியும் பார்ப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கலிமத்து தௌஹீத். கலிமத்து தௌஹீத். தௌஹீத் அப்படிங்கிறது என்ன? ஏகத்துவம், ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ் அப்படிம்போம். இதான் கலிமத்து தௌஹீத். ரொம்ப முக்கியமான ஒரு கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது 4ஆம் கலிமா. இதுல அதாவது வார்த்தை உச்சரிப்பும் ஒண்ணு இருக்குது. அதனுடைய அர்த்தங்கள தெரிந்து கொள்றதும் ஒண்ணு இருக்குது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த நம்ம அர்த்தங்கள் போட்டிருக்குமே ஒவ்வொன்னும் அவ்வளவு ஆழமான அர்த்தங்களை பொதிந்தது. ஓகே. இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமுஹு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. இதனுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ் தெரிந்து நான் செய்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அன் உஷ்ரிக பிக்க ஷைஅன் ஒரு சின்ன விஷயத்த கூட உனக்கு நான் இணை வைப்பதை விட்டு நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். வ அன அஅலமுஹு தெரிந்து கொண்டே ஒரு சின்ன விஷயத்த நான் உனக்கு மாறு செய்வதை விட்டும், உனக்கு இணை வைப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். வஸ்தக்ஃபிருக மேலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். லிமா லா அஅலமு நான் தெரியாம செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். தெரியாமல் இதற்கு பிறகு ஏதாவது நடந்து விடுமேயானால் அதை விட்டும் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். இனி ஃபியூச்சர்ல. தெரிந்து நான் செஞ்சிருந்தேன் ஐ மீன் தெரியாம நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா அதற்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறது இஸ்திக்ஃபார். அடுத்தது ஈமான் முஜ்மல். ஈமான் முஜ்மல் ரொம்ப முக்கியமானது. ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆமன்து பில்லாஹி. ஆமன்து நான் ஈமான் கொண்டேன். பில்லாஹி நம்பர் 1 அல்லாஹ்வை கொண்டும். கமா ஹுவ பி அஸ்மாஇஹி அல்லாஹ்வுக்குன்னு சில பெயர்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்றோம். அந்த பெயர்களை கொண்டும் நான் ஈமான் கொள்றேன். எல்லா பெயர்களை கொண்டும் நான் அல்லாஹ்வை நம்புறேன். வ சிஃபாத்தி அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தன்மைகள், ஆட்டிட்யூட். அல்லாஹ் என்னென்ன தன்மைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் நம்புறேன். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். ஆமா, அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அல்லாஹ் கோபப்படக்கூடியவன். ஆமா, அல்லாஹ் கோபப்படக்கூடியவன். அல்லாஹ் தஆலா உணவளிக்கக்கூடியவன். வ கபில்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜமீஅ அஹ்காமிஹி அவனுடைய அனைத்து கட்டளைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது ஈமான் முஜ்மல். ஈமான் முஃபஸ்ஸல் என்ன? இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போற எல்லா லெசன்களுடைய ஒரு மத்தன்னு சொல்லுவாங்க. மத்தன் அப்படின்னு சொன்னா இதுதான் ஒரு மோல்டு, ஒரு மெயின் மோல்டு இதுதான். இதிலிருந்து தான் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வந்து நம்ம படிக்க போறோம். சரி. இப்போ இதுல ஒரு 7 விஷயம் சொல்லப்படுது. நல்லா பாருங்க. ஆமன்து பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வ மலாயிகத்திஹி அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வ குதுபிஹி அல்லாஹ்வுடைய வேதங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வ ருசுலிஹி அல்லாஹ்வுடைய என்ன இருக்கின்றது? ருசுல்னா தூதர்கள். ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொண்டேன். வல் யௌமில் ஆகிர் மறுமை நாள். தட் இஸ் த லைஃப் ஹியர் ஆஃப்டர். ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத நான் ஈமான் கொண்டேன். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா எல்லா விதமான நலவும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து
தான் நலவுகள் எல்லாமே ஏற்படுது அப்படிங்கிறத கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வல் பாசி பஅதல் மௌத், மௌத்திற்கு பிறகு அனைவரும் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது. இந்த வல் பாசி பஅதல் மௌத்தை பத்தி தான் சூரா யாசின் ஃபுல்லா தான், சூரா வாக்கியா ஃபுல்லா தான், சூரா முல்க்லயும் அதான் படிச்சோம். சோ வல் பாசி பஅதல் மௌத், மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நாம் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது என்ன இருக்கின்றது. அது இதுதான் இந்த ஈமான் முஃபஸ்ஸல். இதுல உள்ள அடுத்தடுத்த விவரங்களை நாம இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இது ஈமானி முஃபஸ்ஸல். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆமன்து பில்லாஹி நம்பர் 1. இப்ப இந்த முதல் தலைப்பு தான் பார்க்க போறோம். பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் அப்படிங்கிற இந்த தலைப்பு இருக்கா. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றதுன்னா என்ன? தௌஹீத், ஏகத்துவம். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ், ஏகத்துவம், ஏகத்துவவாதி, ஏகத்துவவாதி. வாட் இஸ் ஏகத்துவவாதி, வாட் இஸ் ஏகத்துவம், வாட் இஸ் தௌஹீத். அவர் பொதுவா ஒரு இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு கலோக்கியலான ஒரு லாங்குவேஜ் இருக்கு, தௌஹீத். இவர் தௌஹீதுங்க, அவர் தௌஹீதுங்க. தௌஹீத்னா என்ன? மார்க்கம் சொல்லக்கூடிய தௌஹீத் என்ன? வஹத, வஹத், வாஹித் அப்படின்னா ஒன்னு, அஹத்னா ஒருவன். ஒரு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல், எந்த கலப்பும் அல்லாஹ்வுக்கு இல்லாம அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். அல்லாஹ் ஒருவன் என்ன இருக்கின்றது, அல்லாஹ் ஒருவன், அவன் தனது உள்ளமை மற்றும் தன்மைகளோடு தனித்திருக்கிறான். உங்களுக்கு கிளியரா தெரியலன்னா நீங்க உங்க மொபைல்ல ஜூம் பண்ணிக்கலாம். அல்லாஹ்வுடைய உள்ளமை மற்றும் தன்மைகளை போல வேற யாருக்கும் இல்லை. அதாவது தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தஃபக்கரு ஃபில்லான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி யோசிங்க, அல்லாஹ்வை பற்றி யோசிக்காதீங்க. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுக்கு கை இருக்கா, கால் இருக்கா, கண் இருக்கா, வாய் இருக்கா, நவுது பில்லா, இந்த விஷயங்களை நாம திங்க் பண்ணக்கூடாது. இதை பற்றி உள்ள சிந்தனைகள் என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து சிந்திங்க. இந்த படைப்புகள் எல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருக்கிறான், அவன் எவ்வளவு சக்தி உள்ளவனா இருப்பான், அவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவனா இருப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி நம்ம திங்க் பண்ணணுமே தவிர we should not think of Allah. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அவன் மாபெரும் சக்தி மிக்கவன், சக்தி பெற்றவன் சொல்லக்கூடாது, சக்தி பெற்றவன் அல்ல, சக்தி மிக்கவன், சக்தி உள்ளவன். அவன் சகல வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் மிக்கவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எத்தனையோ இடங்கள்ல குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். ஒருவருக்கு நன்மையையும் லாபத்தையும் அல்லாஹ் தரணும்னு நாடிட்டா அதை எப்படிப்பட்ட படைப்பாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மையை நாடணும், நன்மை செய்யணும் நல்லா நாடிட்டா, லாபத்தை தரணும் நல்லா நாடிட்டா, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஒருவருக்கு நஷ்டம் தரணும்னு நாடிட்டா, அதை அனைத்து மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செஞ்சாலும் அதை லாபமாக மாற்றி தர முடியாது. நஷ்டம் ஒரு ஆளுக்கு ஏற்படணும் நல்லா நாடிட்டா யாராலையும் பாதுகாக்க முடியாது, யாராலையும் அதை காப்பாற்ற முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது சிரமத்தை கொடுத்து விட்டால் அதை அவனை தவிர வேற யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அவன் உங்களுக்கு ஏதாவது லாபத்தை கொடுத்து விட்டால் அதை அவனை தவிர வேற யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அல்லாஹ் இங்க சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அவனை தவிர வேற யாராலையும் அதை நீக்க முடியாது. யுரிதுக பிகைர், அல்லாஹ் ஒரு நலவை உங்களுக்கு நாடிட்டா ஃபலா ராத்த லிஃபத்லி, அந்த அல்லாஹ்வுடைய அருளை யாராலையும் உங்களை விட்டு தடுக்க முடியாது, அது வந்தே தீரும். யுஸீபு பிஹி மை யஷாஉ மின் இபாதிஹி வஹுவல் கஃபூருர் ரஹீம். சோ எல்லா லாபமும் நஷ்டமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருது, அல்லாஹ் அல்லாத வேற யாராலையும் அதை மாற்றி அமைக்க முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு காரியத்தை செய்ய பொருட்களோ உதவியாளர்களோ தேவையில்லை. இதை செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பொருள் வேணும், உதவியாளர்கள் வேணும் அப்படிங்கிற தேவையில்லை. மாறாக அனைவரும் அவனுடைய தேவையுடையவர்கள். ஆனா நாம எல்லாரும் அவனுடைய அவன் இல்லாம நாம கிடையாது, அவன் இல்லாம நாம இல்லை. எல்லா தேவைக்கும் அதான் சொல்லுவாங்க பேனியாஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியாஸ்ன்னு சொல்லி பேர் வைப்பாங்க, நியாஸ். அது நியாஸ் இல்ல, ஆக்சுவலா நியாஸ், இஸ்ஸட் வரும்.
NIYAZ, நியாஸ். நியாஸ் அப்படின்னா தேவை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். பேநியாஸ் அப்படின்னா தேவை அற்றவன், யாருடைய எந்த தேவையும் அல்ல. அரபில் அதைத்தான் சமது நல்லா சொல்றான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத், எந்த தேவையும் அற்றவன், யாருடைய தேவையும் அற்றவன். அவன்தான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். காதியுல் ஹாஜாத், தேவைகளை எல்லா நம்முடைய தேவையையும் அவன் தான் நிறைவேற்றுறான். நமக்கு அதை உட்கார்ந்து யோசிக்க நம்மளால முடியல. அதை யோசிச்சோன்னா நமக்கு தெரியும் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை எப்படி எல்லாம் பூர்த்தி செய்யறான் தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் நமக்கு எல்லாம் நிறைவேற்றி தர்றான். அல்லாஹ் மென்மேலும் நம்முடைய தேவைகள் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. மென்மேலும் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை போக்குவானாக. அவன்தான் துஆக்களை செவியுறுகிறான். நம்முடைய துஆவை அவன் தான் கேட்கணும், கதவை அவன் தான் திறக்கணும், வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. ஹதீஸ்ல வருது, மனிதன் இருக்கான, மனிதன் கேட்டா கோபப்படுவான், அல்லாஹ் கேட்காட்டி கோபப்படுறான். மனுஷன்கிட்ட போய் அது எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட உறவாக இருக்கட்டும், எவ்வளவு உசுருக்கு உசுரான உறவா இருக்கட்டும், ஒரு தடவை கேட்கும் போது தருவாங்க, 2வது தடவை 3, 4, 5, 6, 10 தடவை கேட்கும் போதும் தருவாங்க, 11வது கேட்கும் போது சலிப்பு ஏற்பட்டுரும். ஒவ்வொரு ஆளுடைய உறவினுடைய ஆழத்தை பொறுத்து. நம்ம சாதாரணமா பாக்குறோம், போன் ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஒரு இவ்வளவு பணம் வேணுங்கன்னு ஒரு 5000 ரூபாய் பணம் கேட்டாரு. அவர் அடுத்த தடவை போன் பண்ணும்போது போன் எடுக்கிறதுக்கு நமக்கு முடியல. யதார்த்தம், உண்மையான விஷயம். ஏன்னா ஒண்ணு அவர்கிட்ட போனா திரும்ப, அதாவது கடன் ஒருத்தர் வாங்குறாருல, இப்ப நான் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து நான் கடனை வாங்குறேன். கடன் வாங்குனதுன்னா அவர் என்கிட்ட தராரு. இப்போ கடனை தந்துட்டாரு. இப்ப எனக்கு ஆக்சுவலா யாருக்கு உறுத்தணும்? எனக்கு தான் அவரை பார்க்கும் போதெல்லாம் உறுத்தணும். எனக்கு தான் உறுத்தணும். அவர்ட்ட பணம் வாங்கிட்டேனே குடுக்கணுமேன்னு எனக்கு தான் உறுத்தணும். ஆனா இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா? நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உறுத்துது. எப்படிடா போய் கேட்கறது அவர்ட்ட? கேட்டா எதுவும் நினைச்சுப்பாரோ அப்படின்னு நமக்கு உறுத்துது. கொடுத்தவங்களுக்கு உறுத்துது, வாங்கினவருக்கு உறுத்தல. நான் எல்லாரையும் சொல்ல வரல. ஆனா இப்படி ஒரு கேட்டகரியும் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்? நம்முடைய துவாக்களை அவன் தான் செவியேற்கணும், நம்முடைய தேவைகளை அவன் தான் நிறைவேற்றணும். அவனை தவிர வேற யாராலையும் நம்முடைய துவாவை செவியேற்க முடியாது. ஓகே, அடுத்தது அவன் தான் பாவங்களை மன்னிக்கிறான். கஃபூருர் ரஹீம், அவன் தான் பாவத்தை மன்னிக்கணும். அவன் மட்டுமே வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அவன் மட்டுமே தகுதியானவன். அவன் மட்டுமே உதவி தேடப்படுவதற்கும் தகுதியானவன். உதவி அவன்கிட்ட தான் கேட்கணும். செவத்திட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். செவரு பதில் சொல்லாது. உசுரோட உள்ளவன்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ் நமக்கு விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்யணும். அவன் கண்ணியமும் மேன்மையும் மிக்கவன். சுருங்க சொன்னால் அல்லாஹு தாலா எவ்வாறு தமது உள்ளமையில் தனித்தவனாக இருக்கின்றானோ அவ்வாறே தமது தன்மைகளிலும் தனித்தவனாக இருக்கின்றான். தாத் சிஃபாத்னு சொல்லுவாங்க. இப்ப அதை நீங்க அதுல ரொம்ப டீட்டெயிலா போக தேவையில்லை. இன்ஷால்லா அடுத்தடுத்த லெசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். அவனுக்கு இணை யாருமே இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை போல் எது ஒன்றும் இல்லை. சூரா அதுதான் இந்த சூராவுல ஒரு சூரா அஷ்-ஷூரால 42வது வசனம், 42வது சூரா 11வது ஆயத்துல, லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் இல்லை, அவன் வேற. இது அல்லாஹ் அக்கீதாவுல இது முக்கியமான ஒரு விஷயம். சோ நம்ம என்ன, நம்மளுக்கு உண்மையிலே வாழ வைக்கக்கூடியவன் அவன்தான். அவன் தந்துதான் நம்ம வாழ்க்கை. அவன் தான் படி அளப்பவன். மரத்தை வச்சவனும் அவன் தான், தண்ணி ஊத்த தகுதியானவனும் அவன் தான். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம கஷ்டங்கள் வரும்போது, நம்ம சிரமங்கள் வரும்போது கவனம் கொஞ்சம் சிதறிடுது. கொஞ்சம் திரும்பிடுறோம் வேற பக்கம் திரும்பிடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த காரணம் கொண்டு அப்படி திரும்பிடாம முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய கவனங்கள் திரும்பணும். அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பூர்த்தியாக்கணும். அவன் தான் தேவைகளை ஏற்படுத்துகிறான். தேவைகளை, பசியை தந்ததும் அவன்தான். பசிக்கு உணவை தந்து பசியை ஆற்றுபவனும் அவன்தான். தாகத்தை தருபவனும் அவன்தான். தாகம் தீர தண்ணீரை தருபவனும் அவன்தான். அல்லாஹ் நாடுனா தண்ணீரே இல்லாம தாகத்தை தீர்க்க முடியும். தாகம் என்ற ஒன்று இல்லாமலேயும் அல்லாஹ்வால ஆக்க முடியும். தண்ணீரே இல்லாம தாகம் தீர்க்க வைக்கவும் அல்லாஹ்வால முடியும். தாகம் என்ற ஒரு தன்மையே இல்லாமலும் அல்லாஹ்வால ஆக்க முடியும். அல்லாஹ் சக்தி உள்ளவன். சோ இந்த முதலாவது தௌஹீத் இதை நம்ம நிறைய பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த தௌஹீத் அப்படிங்கிற தலைப்புல இந்த விஷயங்களை மனசுல பதிய வைங்க. இது மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மனம் பாடம் பண்ணணும், அவ்வளவுதான். நம்முடைய மனம் அதை பாடம் பண்ணணும். உள்ளத்துல அதை வலுவா நல்லா ஸ்ட்ராங்கா
அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். எந்த கஷ்டம், எந்த தேவை, எவ்வளவு பெரிய தேவை வந்தாலும் அல்லாஹ் தான் நம்ம தேவையை பூர்த்தியாக்கணும் அப்படிங்கிற ஒரு வலுவான நம்பிக்கை நமக்கு வந்துட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் லெட் அஸ் கம்ப்ளீட் நவ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மலாயிகா, மலக்குமார்களை பத்தி நாளைக்குள்ள பாடத்துல பார்ப்போம். இது சுருக்கமா என்னன்னா, நோட்ல எழுதுறதுலாம் ஒண்ணு இருக்குது. பட் மனதில் இது பதிய வைக்கணும். ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன சிரமம் வந்துட்டாலும் உடனடியா நம்முடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் பாதையில போய் கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வெற்றியான பாதையில நம்முடைய அனைவருடைய வாழ்க்கை எல்லாம் கொண்டு போவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாக. கபருக்கு போய்விட்ட எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோய் நொடியோடு கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஷிஃபா என்ற நிவாரணத்தை எல்லாம் வழங்குவானாக. கடனிலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கடனை நீக்குவானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்து அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.